கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பிரியமானவர்களே, பாவம் தேவனுக்கு விரோதமானது. பாவம் கர்த்தருக்கு விரோதமானது. தேவனை பிடிக்காத ஒன்று பாவம். தேவன் அருவருக்கிறது பாவம். ஆனால் பிரியமானவர்கள், நாம் எல்லாரும் பாவம் செய்து விடுகிறோம். நிறைய நேரத்தில் அந்த பாவத்தை வெறுத்து விட முயற்சி செய்கிறோம். நிறைய பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்ப முயற்சி செய்கிறோம், ஆனாலும் பாவம் செய்து விடுகிறோம். இன்றைக்கு வேதம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. இதுல இருந்து தப்பித்து கொள்ள, பாவத்திலிருந்து விட்டு விலகி வர ஒரு வழி இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வழியை தான் இன்னைக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது என்ன? நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் காத்து கொண்டேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் காத்து கொண்டேன். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணுமா? வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துல காத்து கொள்ளணுமாம், வைத்து வைக்க வேண்டுமாம். பிரியமானவர்கள், அப்படியாக தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது நாங்க பாவம் செய்ய மாட்டோம். ஏன்? அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்மை வெளிச்சத்துல நடத்தும். நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்னது? தேவனுடைய வசனம். அந்த வசனம் நம்ம இருதயத்துல காத்து நம்ம நடக்கும் பொழுது நாங்க பாவம் செய்யாமல் நம்ம நீதியின் பாதையில நாங்க நடப்போம். இந்த வார்த்தை எப்படிங்க நம்ம இருதயத்துல காத்து கொள்றது? ஒரே வழிதான், வேதத்தை திறந்து நாங்கள் படிக்க வேண்டும். பைபிள்ல திறந்து நம்ம படிக்காவிட்டால் எப்படிங்க நம்முடைய வேத வசனத்தை, நம்ம வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ள முடியும்? ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்க பைபிளை திறந்து வாசிக்கணும். பரவாயில்ல, ஒரு வசனமா இருந்தாலும் 2 வசனமா இருந்தாலும் அதுல தியானிக்கணும். அந்த வசனத்தை படிக்கும்பொழுது, அந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது நம்ம இருதயத்துல அதை நாங்கள் காத்து வைத்து வைக்க முடியும். அப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது இந்த பாவத்தை செய்யாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளவும், பாவத்திலிருந்து விலகி ஓடவும், பாவத்தை விட்டு விடவும் அது நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.